இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்காக நம்ம மத்தியில் பாஸ்டர் அருண் பாலம் வந்திருக்காங்க. ஐயாவை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, பாட்டு கேட்டிருப்பீங்க. தாய் உருவாகும் முன்னே பாடலுடைய பாடலாசிரியர். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்காக நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. நம் நினைவாக இருக்கிற ஆண்டவர் அவர் நம்ம கூட என்ன பேச போறாருன்னு கேட்குற அந்த வாஞ்சையோடு, அந்த இருதயத்தோட ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளோட பேசுவார். வெல்கம் யூ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிறவங்க யாவருக்கும் உங்களோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். சத்தமாமென் சொல்லுங்க போகலாம். அல்லேலூயா. 3 வருடங்கள் முடிந்து 4வது வருடத்திற்குள்ள பிரவேசிக்கிற இந்த ஊழியத்தின் குழுக்கு, ஜெப டீமுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சொல்கிறேன், தற்செயலா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு அல்ல, தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு. நல்ல கையை தட்டி இயேசுக்கு மாத்திரம். ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை தேடுகிறது இல்லை, பெரிய கூட்டத்தை கத்த தேடுகிறது இல்லை, பெரிய கூட்டத்தை உருவாக்குவதற்கு ஒருவனை தேடுகிறார். அதை பத்தி புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கையில். ஒருவேளை பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜெப குழு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் மேல பயங்கரமா ஏக்கமா இருக்கிற பிள்ளைங்க தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். ஸோ ஏக்கத்தோடு வந்திருக்கிற நீங்கள் நிச்சயம் தேசத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவீங்க நான் விசுவாசிக்கிறேன். அநேக தரிசனம் பெற்ற பிள்ளைகள், ஆண்டவரால அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால வல்லமையாய் பயன்பட போற பிள்ளைங்க, உலகத்தை கலக்க போறவங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்றவங்கள மட்டும் அப்படி ஆசீர்வச்சிருங்க. ஆமென் சொல்றவங்கள மட்டும் ஆசீர்வச்சிருங்க. நல்லா 1 சாமுவேல் 13வது அதிகாரம் முதல் 1வது வசனம். சாமுவேல் 13வது அதிகாரம் 1வது வசனம். சரி, யாருக்கெல்லாம் தெரியும் சவுல் என்கிற ராஜாவை குறித்து? சவுலை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? சவுல் என்கிற ராஜாவை குறித்து யாருக்கெல்லாம் தெரியும்? இருக்கா? தெரியுமா? தெரியும் கைத்துங்க போகலாம். கேள்வி, சவுலை பத்தி தெரியும் இல்லையா? யார் இந்த சவுல் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரால இஸ்ரவேல் தேசத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா. தெரியுமா? ஆண்டவரால இஸ்ரவேல் தேசத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா. எத்தனை வருஷம் அந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தான் அப்படின்னு சொன்னா 40 வருடங்கள் அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறான். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? சத்தமா? யூத் மீட்டிங்ல நான் நிறைய பேர் யூத்தை பார்க்குறேன். சொல்றது யூத் மீட்டிங்னா யூத் மீட்டிங் மாதிரி. சொல்லுங்க, எத்தனை வருஷம்? சூப்பர். ஆமா, முடிந்த வரைக்கும் இதே கொஞ்சம். இப்போ அவன் ஆட்சி பண்ணுகிற 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. சவுல் என்கிறதான ஒரு ராஜா 40 வருஷம் ராஜாவா இருக்கிறான். அவன் ஆட்சி பண்ணுகிற 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆண்டவர் அழகான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனங்களை சொல்லுகிறார். அதே அதிகாரத்துடைய 14வது வசனம். இப்பொழுதோ இது வந்து ஆண்டவர் சாமுவேலை கொண்டு சவுலிடத்துல சொல்கிற காரியம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் அதில் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் என்ன பண்ணார? தலைவனா இருக்க சவுல் கிட்ட பார்த்து சொல்றாரு, சவுலே 40 வருஷம் ராஜாவா இருக்கிறான். அவன் ஆட்சி பண்ண 2வது வருஷத்துலயே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இனிமே உம்முடைய ராஜ்யபாரம் என்ன பண்ணாது? நிலை நிற்காது. நான் எனக்கு ஏற்ற, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடி. அப்படின்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தேடும் பொழுது கர்த்தர் யாரை கண்டுபிடிச்சாருன்னா, சங்கீதம் 89 அதிகாரம் 20வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காய் தேடி. 89:20. என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடி என் தாசனாகிய தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நான் எப்படி நம்ம அந்த தாவீது என்ற பேரை கட் பண்ணி தூக்கி போட்டு அந்த இடத்துல அவருடைய தாசனாகிய ஆரோன் பாலாவை அவர் கண்டுபிடித்தார். யாரெல்லாம் உங்க பேர் போட முடியும்ல? சரி, அப்படின்னா ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்றார், சவுலே உனக்கு அடுத்தது ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்க? ராஜாவா செலக்ட் பண்ணிருக்கிறேன். அவனோட பெயர் என்னது? தாவீது. இப்ப தாவீது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம் மட்டும் படிங்களேன்.
தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதா இருந்தார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்றாரு, சவுல் 40 வருஷம் ராஜாவா இருக்கிறான். 2வது வருஷத்துல ஆண்டவர் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடுறாரு சொல்லி தாவீதை குறிச்சு, உனக்கு அடுத்தது ராஜா வரப்போறது யாரு? தாவீதுன்னு சொல்லி அழகா ஒரு தீர்க்கதரிசனமான வசனங்களை சொல்லிட்டாரு. இப்ப சவுலுக்கு அப்புறம் ராஜா வரப்போறது யாரு? சத்தமா? ஆமா, சூப்பர். தாவீது ராஜாவாகும் போது அவனோட வயசு 30 வயசு. சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தான்? 40 வருஷம். சவுல் ராஜாவானது 30வது வயசுல. இப்ப சவுல் ஆட்சி பண்ணுது 2வது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை பத்தி சொன்னார் இல்லையா, எங்க இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடி தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னார் தெரியுமா? அப்படி சொல்லும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? தாவீதை பத்தி ஆண்டவர் சவுலுக்கிட்ட தீர்க்க தரிசனமான காரியங்களை சொல்லும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருப்பான்? எத்தனை வயசுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாருக்கா தெரியுமா? சவுல் 40 வருஷம் ராஜாவா இருக்கிறான். அவன் ஆட்சி பண்ற 2வது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்றாரு, ராஜா வரப்போறது தாவீதுன்னு சொல்லி. இப்ப தாவீது ராஜாவாய் சிங்காசனத்துல அமரும் பொழுது அவனுடைய வயசு 30. அப்படின்னா 2வது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்லும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? பறக்கவே இல்லை. சூப்பர். சொன்னவங்களுக்கு நல்ல கை தட்டுங்களேன். இது நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம், அவங்க ஃபுல்லா பாட்டிங்க தான். இன்னும் அழகா தினமா கை தட்டினாங்கல்லம்மா, சூப்பரா கை தட்டினாங்க. ஆனால் யூத் மீட்டிங் அதை விட வேற லெவல் நினைக்கிறேன்னு நினைச்சு வந்தேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, தாவீது பறக்கவே இல்லை. சொல்லுங்க, தாவீது பறக்கவே இல்லை. சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்களேன். சொல்லுங்க, சொல்லுங்க, தாவீது பறக்கவே இல்லை. அவன் சொல்லுவா, யார் மேல நம்ம கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவார்? சபைக்கு வந்துட்டா அவரை ஆராதிக்கிறதுல பைத்தியமா யார் மாறுறாங்களோ அவங்களை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். டீசெண்டா உட்காந்துருக்கவங்க டீசெண்டாவே உட்காந்துருப்பாங்க. கடைசி நானும் எப்படி ஆராதிப்பேன்னா, பக்கத்துல என்னை பார்த்து பைத்திய பக்கத்துல நின்றுமோ அப்படின்னு நினைக்கணும், அப்படி ஆராதிப்பேன். ஆமென். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்காக அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். தாவீது பறக்கவே இல்லை, அப்படிதானே? பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடி. நம்மளாம் பிறந்த உடனே தான் பேர் வைப்பாங்க இல்லையா? ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். கைத்தட்ட 2-3 பேரை மட்டும் ஆசீர்வதிக்க. நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் எப்போ சொல்றாருன்னா, தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? அவங்களுடைய வயிற்றுல எலும்பே உருவாயிருக்காது. கரெக்டா? அவங்க அம்மாவுடைய வயிற்றுல தாவீதுடைய நரம்பே உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அம்மாவுடைய வயிற்றுல 8 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதுடைய தசைகள் உருவாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படிதானே? எதுவுமே இல்லை, உருவாகல. ஆனா ஆண்டவர் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நானும் தேவனால கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். நல்ல கையை தட்டுறவங்கள மாற்று. என் தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லவா
டாக்டர் ஆகணும்னா நம்ம முடிவு பண்ணலாம், இல்லை நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆமென். ஆனால் ஊழியக்காரராக வரணும்னா அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் முடிவு பண்ணதுக்காக எல்லாராலையும் முடிவு செய்ய முடியாது. ஆமென். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், எத்தனை பேர் வேணா பறந்துருக்கலாம். இந்த ஊழியத்தை நடத்துற அன்பு தங்கச்சிக்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். ஆமென். ஸோ இதுதான் எழுப்புதலுடைய ஆரம்பம். நம்பருக்கு நல்ல கையை தட்டுங்க. நான் எப்படி சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள சென்னை நிச்சயம் இயேசுக்கு சொந்தமாய் மாறிடும். ஆமா, நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதிலை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அடுத்த 5 வருஷத்துல ஒரு பெரிய கூட்டத்திற்கு தலைவராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதற்கு அடையாளமாய் அறிகுறியாய் கர்த்தர் இன்னைக்கு தருணை போல அநேக வாலிபர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையத்தை சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் நல்ல கையத்தட்டி, தசைகள் உருவாகல, உருவாரே தாய் கருவிலே தரிசனம் உருவாரே. எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாரே தாய் கருவிலே தரிசனம் உருவாரே. இப்படி பாவம் என்று சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவம் என்று சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் ஓ எப்படி பாவம் என்று சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இப்படி பாவம் என்று சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயினை சுமந்தீரே கருவிலே, பத்திரமாயினை சுமந்தீரே. அழியாமல் அணைத்தாமா கலையாமல் காத்து பிறக்க செய்தி பத்திரமாயினை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாயினை சுமந்தீரே. எப்படி பாவம் நன்றி சொல்லுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. போதும் நீங்க போறீங்க வாழ்க்கை முழுவதும் ஓ எப்படி பாவம் நன்றி சொல்லுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போறீங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. சொல்லுங்க, வேறு ஆசையே இல்லை. ஹல்லேலூயா. நான் இப்படி நம்புறேன், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நம்புறீங்களா? ஆமென். ஒருவேளை இந்த ஆன்வெஸ்டரிக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் கூப்பிட்டுருக்கலாம். ஆமென். ஆனால் நான் தான் இங்கே வரணுன்றது அவருடைய பிளான். நம்புறவங்க மற்றும் அப்படி நம்புறேன். இன்னைக்கு நிறைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். சொல்லுங்க, அடையாளப்படுத்துவார். இங்க இருக்கிற யாருமே எனக்குள்ள தரிசனத்தை வைங்கப்பான்னு யாருமே கேட்கல. அப்படிதானே? யாராவது கேட்டீங்களா? எனக்கு தரிசனத்தை வைங்கப்பான்னு யாருமே கேட்கல. ஆமா தானே? ஆனா கேட்காமலேயே என் மேல அவர் தரிசனத்தை வைத்தார். அதோட இன்னொரு அர்த்தம், கேட்காமலே என் மேல அவர் நம்பிக்கை வைத்தார். ஊழியக்காரனா வரணும் நான் ஆசைப்படல, இப்படிப்பட்ட ஊழியங்களை நடத்தணும் நான் ஆசைப்படல.
ஆனா அவரு ஆசைப்பட்டுட்டா. நம்புறவங்க மட்டும் நல்லா ஆமென். ஆமா, எலும்புகள் உருவாகல, சொல்லுங்க, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல. உங்க மேல தரிசனத்தை கர்த்தர் வச்சதாலதான் உங்க அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே உங்களை அழியாம பாதுகாத்தார், களையாம பாதுகாத்தார், ஒரு குறையும் இல்லாம பிறக்க செய்தார். நான் எப்படி சொல்றேன், நீங்க எல்லாம் வெறும் கரு இல்ல, கர்த்தர் பயன்படுத்த போற கருவி. 1 சாமுவேல் 16 அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16 அதிகாரம் அதுல 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஆமா, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை, ஆமா, தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராட்சவாய் தெரிந்து கொண்டேன். ஆமென். நல்ல சத்தமா யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க இந்த அதிகாரத்தை? 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல்கிட்ட, சாமுவேலே, நீ சவுலுக்காக கஷ்டப்பட்டு இருக்குது வேணாம், நீ என்ன பண்ண, உன்னுடைய கொம்புல அபிஷேக தைலத்தை நிரப்பிக்கொண்டு பெத்லகேம்ல இருக்கிற ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவா செலக்ட் பண்ணிருக்கிறேன். நான் நம்புறேன் இதுதான் ஈசாயோட வீடு. இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் இன்னைக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணி அடையாளப்படுத்த போகிறார். பாடினாங்கல்ல, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. இந்த அபிஷேகம் உலகத்தை கலக்க வைக்க போகிறது. ஆமென். 40 வருடங்கள் அரசாட்சிக்கிற சவுல் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதால இப்ப ஆண்டவர் சவுல் கிட்ட சொன்ன வார்த்தையின்படியே சாமுவேல் தன்னுடைய தைல கொம்பில, அந்த தைல கொம்பில் அபிஷேகத்தை தைலத்தை நிரப்பி கொண்டு இப்ப யார் வீட்டுக்கு போனோம் சொல்லுங்க? யார் வீட்டுக்கு? அவன் வீடு எங்க இருக்கு? பெத்லகேம்ல. எத்தனை பசங்க தெரியுமா ஈசாய்க்கு? எத்தனை பிள்ளைங்க ஈசாய்க்கு? 7 8 8. சூப்பர், 8 பிள்ளைங்க. ஆனா ஆண்டவர் 8யுமே செலக்ட் பண்ணல, 8ல 1 செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் எப்படி சொல்லுவேன், நீங்கள்னாலும் 1000ல் ஒருவன் கிடையாது, 1,00,000ல் ஒருவன். நீங்கள் நானும் கோடியில ஒருத்தன். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப சாமுவேல் எழும்பி இப்ப யார் வீட்டுக்கு போனோம்? ஈசாய் வீட்டுக்கு போனோம். ஈசாய் வீட்டுக்கு அங்க இருக்கிற ஒரு பிள்ளைய அபிஷேகம் பண்ணணும். அதனால போன் பண்ணி, ஈசாய், நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன், உன் பிள்ளை எங்கேயும் வெளியே விட்டுறாதப்பா, எனக்கு வீட்டிலே வச்சிரு. ஆண்டு உன் குடும்பத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஒருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாருன்னு சொல்லணும் இல்லையா? அதனால சாமுவேல் தன்னுடைய போன் எடுத்து ஈசாய் நம்பருக்கு கால் பண்றாரு. ஈசாய், அவனுடைய மனைவி, 8 பிள்ளைங்க. அதுல 3 பேர் எங்க இருக்கிறாங்க? சவுல் கூட யுத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க யுத்த வீரர்கள், சவுல் கூட இருக்கிறாங்க. ஒருத்தன் நம்மால ஹீரோ, இந்த கதைக்கு அவர் தான் ஹீரோ, ஆனா குடும்பத்தில் அவர் தான் ஜீரோ. ஆமென். அவரோட வேலை என்ன தெரியுமா? ஒரு சின்ன ட்ரௌசரை போட்டுட்டு ஆடு மேய்க்கிறது வனாந்தரத்துல. இதான் உங்களுடைய குடும்பத்தோடைய சூழ்நிலை. இப்போ ஈசாய் நம்பருக்கு ஒரு கால் வருது. எடுத்து, ஹலோ, யார் பேசுறதுன்னு கேட்டு, அங்க இருந்து, நான் சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுறேன். பயங்கர ஷாக். என்னய்யா நீங்களா கால் பண்றீங்க? ஏன் நம்பருக்கா? அவ்வளவு பெரிய தேவ ஊழியக்காரர், ஏன் நம்பருக்கு கால் பண்றீங்களா? என்ன ஆண்டு? இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன். ஐ மீன், பெரிய ஊழியக்காரர் கால் பண்ணதே பெரிய விஷயம் தானே. அதையும் தாண்டி இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன். ரொம்ப சந்தோஷம் இவருக்கு, ஈசாய்க்கு. எங்க வீட்டுக்கு அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் வர போறீங்களா? பயங்கர சந்தோஷம். அப்படி தயங்கி கேட்குறியா? சரி, எதுக்கு வர போறீங்க, என்ன நாங்க செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் பிள்ளைகள்ல ஒருத்தனை அவர் ராஜாவை செலக்ட் பண்ணியிருக்கிறாராம். கை தட்டுறவங்களை மட்டும் அந்த அபிஷேகம் நிரம்பற்று. அவர் பொய் சொல்ல மாட்டார். என்னதையா சொல்றீங்க? என் பிள்ளை நாட்டுக்கு ராஜாவா? இது வரைக்கும் என் பிள்ளைய குறிச்சு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கலையே. என் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல வரும் நான் கனவுல கூட ஆசைப்படலையே. என் பிள்ளை நாட்டுக்கு ராஜாவா? பயங்கர சந்தோஷமாய் அந்த போன்ல பேசிட்டு இருக்கும்போது ஈசாயுடைய மனைவி, எங்க யாருக்கிட்டங்க பேசுறீங்க? நம்ம வீட்டுக்கு சாமுவேல் ஐயா வர போறாராமா,
உன் பிள்ளைய ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாரா? இத கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. தீர்க்கதரிசி ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். இந்த அம்மாக்கு பயங்கர சந்தோஷம். என்னங்க சொல்றீங்க? நான் ராஜாவுடைய அம்மாவா? இந்த கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்தேன், அந்த குழந்தை மூலியமா நான் ராஜா, நாட்டுக்கு ராஜாவுடைய அம்மாவா? பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. வீடு இருக்குமா இருக்காதா? இப்ப அண்ணா அப்பதான் யுத்தத்து காலத்துல இருந்து வந்து நிக்கிறான். வீட்டுல பயங்கர சந்தோஷம். வீடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னங்க, என்னப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கேட்டா, அப்பா சொல்ல, டேய் நம்ம வீட்டுக்கு சாமுவேல் வர போறாரா, உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாரு. இனிமே நாங்க சாதாரண குடும்பம் தான் இல்ல, ராஜ பரம்பரை. நான் ராஜாவுடைய அப்பா, ராஜாவுடைய அம்மா, நீ தான்டா ராஜா. அந்த குடும்பமே பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா தானே? இப்ப நம்மால் இருக்கார் இல்லையா தாவீது, இடுப்புல துண்டை காட்டி ட்ரௌசரை போட்டு ஒரு ஆடுகள், அவரோட வேலை என்னது? ஆடு மேய்க்கிறது. ஓடி உள்ள வந்து ரொம்ப பசி, ரொம்ப அம்மா சாப்பாடு போடுங்க அம்மா அப்படின்னு. வீட்டை பார்த்தா நம்ம வீடு மாதிரியே தெரியல இன்னைக்கு. வீடு எதை மாறி வந்துட்டுமோ, ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளோ கிளீனா இருக்கு, பயங்கரமா விருந்து நடக்குது. ஏன்னா வரப்போறது யாரு? சத்தமா சொல்ல, வரப்போறது யாரு? தீர்க்கதரிசி, ராஜாவை அபிஷேகம் பண்ண போறோம். என்னம்மா அப்பா சொல்றாரு, ஏய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாமுவேல் வர போறாரா, உன் அண்ணனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாரு. அதனால இருக்கிற எல்லாம் கிளீன் பண்ணி சூப்பரா சுத்தமா வச்சிரு. இவன் சொல்றான், அப்படியே அப்பா அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா, அந்த அபிஷேகம் பெற்ற அந்த சாமுவேலுடைய கையை எடுத்து என் தலை மேல வச்சு ஒரே ஒரு முறை ஜெபம் பண்ணிக்கணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. அந்த தீர்க்கதரிசி வந்த உடனே, அந்த ஊழியக்காரர் வந்த உடனே, வந்ததுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் அவர் கூட இருந்து என்னென்ன தேவை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா. சும்மாவே ஆண்டவர் தாவீது ஆராதிக்கிறதுல பைத்தியக்காரன் தம்மா தானே? சும்மாவே ஆண்டவர் மேல அவன் ஒரு பயங்கர பைத்தியக்காரன். இப்ப தேவ சமூகமே வீட்டுக்கு வரப்போகுதுன்னா அவன் சும்மா இருப்பான்ல? தெய்வ பிரசன்னமே வீட்டுக்கு வருதுன்னா சும்மா இருப்பான்? அவருடைய இதயத்தில் இருக்கிற வள்ளி வேதனைகளை எல்லாவற்றையும் அப்பா கிட்ட சொல்ற, அப்பா அவருடைய கையை எடுத்து என் தலைமையில வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கணும்பா. அண்ணன் அவர் ராஜாவை அபிஷேகம் பண்றது என் கண்ணால பார்க்கணும்பா. நான் இனிமே ஆடு மேய்க்கிற பையன் இல்ல, நான் ராஜாவுடைய தம்பி. ஆசைப்பட்டது தப்பா ரைட்டா? அப்பா சொல்ல, டேய் ஒழுங்கா எழுந்து ஆடு மேய்க்கிறதுக்கு போடா. அஞ்சாம் பெரியவன் மாறி வயசு சின்ன பையன், அவ்வளவு பெரிய ஊழியக்காரருக்கு கூடவே இருந்து ஒழுங்கா ஆடு மேய்க்கிறதுக்கு போயிடு. சந்தோஷமாய் தன்னுடைய முகத்தை அப்படியே அப்பா கிட்ட தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றின தாவீதுடைய முகம் அப்படியே சுருங்க. அப்பா என்னப்பா, ஒரே ஒரு முறை பண்ணி ஒரே ஒரு நாள் அப்படியே கையை எடுத்து என் தலைமையில வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கணும். என்ன சொன்னாலும் தாவீது மேல கர்த்தர் வைத்த தரிசனத்தையும், தாவீது மேல கர்த்தர் வைத்த அழைப்பையும், தாவீது மேல கர்த்தர் வைத்த அபிஷேகத்தையும் உங்க அப்பாவால புரிஞ்சு கொள்ள முடியவே இல்லை. சரி, அம்மா கிட்ட ஓடுற, அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா இன்னைக்கு நான் எப்படியாது. அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்க முடியல. அண்ணனாவது புரிஞ்சுப்பான்னு சொல்லி ஓடி போய் அண்ணா கிட்ட, அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணா இன்னைக்கு எப்படியாவது, எப்படி உங்களை தான் ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்க. அப்படி ஓரமா நின்று அந்த அபிஷேகம் பண்றது நான் கண்ணால பாக்குறேன்னா, இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஊற்றினாலும் கர்த்தர் அவன் மேல வச்ச அபிஷேகத்தை அவன் அண்ணனாலையும் புரிஞ்சுக்க முடியல. குடும்பத்தாளாரால புறக்கணிக்கப்பட்டவன் சொல்லுவா, உங்க குடும்பம் உங்களை அதிகமா புறக்கணிக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை கையில் எடுத்திருக்கிறான்னு அர்த்தம். ஒரு இடமெல்லாம் எனக்கு கதவுகள் மூடப்படுது ஐயா, எங்க போனாலும் இவன் சரியில்லை, வேஸ்ட், எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபெயிலியர்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை கையில் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அவன் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், வார்த்தையினால காயப்பட்டுகிற ஒரு அனுபவம். வனாந்திரத்துக்கு ஓடுற அவர் வழி தெரியாம ஆடுகளை எடுத்துட்டு என்னப்பா நாசப்பட்டு தப்பா. அந்த குடும்பத்தில் நானும் ஒரு பையன் தானே, எம்ம வீட்டுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு தீர்க்கதரிசி ஒரு பையனா கூட இருந்து கூட பாத்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? ஆண்டவரோட உள்ளத்துல ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஆண்டவரே என்னை எவ்வளவு வேணா உடைங்க, உங்களால எவ்வளவு உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைங்க, ஆனா ஒண்ணு உங்க கையில மட்டும் என்ன வச்சுக்கோங்க ஏசப்பா, என்னை தூக்கி போட்டுறாதீங்க. ஆமென். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். நான் விட்டு சொன்னேன், ஏசப்பா என்னை எவ்வளவு உடைக்க முடியுமோ உடைங்க. நான் அழுவுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் ரெடி, நான் அவமானப்படுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அவமானப்பட ரெடி, நான் தினம் தினம் தோத்துட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒவ்வொரு நாளும் தோக்குறேன்.
மீன் இதை ஆண்டு விட்ட என்னோட ஜெபமா சொன்னேன். ஆனா ஒண்ணு ஏசப்பா, உங்க கையில மட்டும் என்ன வச்சுக்கோங்க. குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. குயவனே நீர் என்னை தொடனுமே, உம் கரம் தினம் என்னில் படனுமே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன். எல்லாரும் வாயை திறந்து, நான் இன்னும் உங்க கரத்தில் இருக்கவே, உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடருவே, உம் கரம் தினம் என்னில் படருமே. ஒரு வரிய ஆண்டவர் திடீர்னு எனக்கு ஞாபகப்படுத்தினா, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. யார் என்ன மிதிச்சாங்களோ அவங்களே என்ன மதிக்க வச்சார். ஆமென். எவர்களால் தாழ்த்தப்பட்டேனோ அவர்களால் உயர்த்தப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சொல்லுவா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை அழ வச்சு வேடிக்கை பார்க்கிறவர்லாம் இல்ல, உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர். கை தட்டுறவங்கள மற்றும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற வனாந்தரத்துல அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் என்ன தெரியுமா? இந்நேரம் நம்ம வீட்டுக்கு தீர்க்க செய்ய வந்திருப்பாரா? யார் அபிஷேகம் பண்ணிருப்பாரு? முதல் ராஜாவா? முதல் அண்ணா இருக்குமா? ரெண்டாவது அண்ணா இருக்குமா? எந்த அண்ணன் அபிஷேகம் பண்ணிருப்பாரு? அப்படி உள்ளத்துக்குள்ள எல்லாம் இல்ல. அடுத்த ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் முகத்தை பாக்குறான்பா, நான் இருதயத்துல அவரை துதிக்கிற ஒரு மனுஷனை பாக்குறேன். ஆமென். உங்க அழைப்பு, உங்க மேல வச்ச திட்டம், தரிசனத்தை யாருமே புரிஞ்சுக்காம இருக்கணும். ஆமென். என் மேல வச்ச அழைப்பு இல்ல, எங்க அம்மா புரிஞ்சுக்கல, அப்பா புரிஞ்சுக்கல, சொந்தக்காரங்களாம் புரிஞ்சுக்கல, கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கல. ஆமென். யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்றதுக்காக என் மேல வச்ச அழைப்பு கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். நான் ஆசைப்படல. என் எலும்பு, என் நரம்பு, என் தசைகள் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் ஆசைப்பட்டார். என்னன்னு, அவர் ஆசைப்பட்டுதான் என் எலும்பையை உருவாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவர் ஆசைப்பட்டுதான் உங்களுடைய நரம்புகளை உருவாக்கினார். வனாந்தரத்துல அவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் எல்லாம் இன்னார் வந்திருப்பாரா? சில இடத்துல நம்மளாம் பாருங்களேன், நடந்து போயினாலும் பைத்தியம் மாதிரி ஆராய்ச்சிட்டே இருப்போம், தெரியுமா? எல்லாரும் அப்படி கிடையாது. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏய் வாய மூடுறா அப்படின்னாலும் வாய மூட முடியாது. ஆமா தானே? ஏன்னா நம்ம 24/7 நம்ம சபையில வந்து மற்றும் ஆராதிக்கிற கூட்டம்லாம் இல்லை. 24 மணி நேரமும் என் இதயம் அவரை துதிச்சுட்டே இருக்கும். சில நேரத்துல இதயமே நான் சைலண்டா இருப்பேன், இந்த இதயம் இருக்கும் தெரியுமா, அப்படியே பாடிட்டே இருக்கும். ஏய் சைலண்டா இருமா, சைலண்ட் கேட்காது. ஏய் சைலண்டா எனக்கு தெரியும், நல்லா அதை ஃபீல் பண்ண முடியும். அது ஏதோ ஒன்று துதிச்சுட்டே இருக்கும். ஆமென். பெங்களூர்ல இருந்து ஒரு ட்ரெயின்ல வரும்போது நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா இதயத்துல இருந்து ஒரு சத்தம், ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமான. இதேதான் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல நான் என்ன அறியாம பாடினே வரேன். எனக்கே புரியல. அந்த மாதிரி சில பிள்ளைலாம் இருப்பாங்க தெரியுமா? அப்படி யாருமே இல்லையா இங்க? யாரெல்லாம் அப்படி இருக்கிறீங்க? என்னை பார்த்துட்டு இவன் பைத்தியம், எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருப்பான். யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? இவன் பைத்தியம் தான், அவன் எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டு. யாரை பார்த்தாலும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க? கை தூக்குங்களேன். என்னை பார்த்து பைத்தியம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றவங்க நல்லா கை தூக்குங்களேன். நல்லா பாதி கை வேணா ஃபுல் எனக்கு பார்த்து சொல்லிக்கிறாங்க. சூப்பர். ஞானியை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கையை தூக்காதவங்க இருக்கீங்க தெரியுமா? என்னை இது வரைக்கும் ஒரு முறை கூட எங்க குடும்பத்திலேயே வீட்லயே என்னை பார்த்து யாரும் பைத்தியம் சொன்னதே இல்லை. நீங்க நல்ல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்குள்ள யாராவது உங்களை பார்த்து பைத்தியம் சொல்லணும்.
பைத்தியம் சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் கையில் எடுத்துருவாரு. அநேகர பைத்தியங்களை தெளிவிக்கிற வைத்தியங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவாகல. உன் குடும்பத்துல எத்தனை பேர் பறந்திருந்தாலும் நீ தான் தரிசனம் பெற்றவன். உன்னுடைய பரம்பரையில எத்தனை படிச்சவன், பணக்காரன், உயர்ந்தவன், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தருக்கு தேவை நீதான். நம்புறவங்க மட்டும் நல்லா சொல்லுங்க, கர்த்தருடைய தேவையே நான் தான். ஆமா, நான் எங்க போனாலும் அவர் என்னை விட போறது இல்லை. ஆமீன். ஏன்னா நான் இப்ப யோசிக்கிறேன், முதல்ல எங்க அம்மா வயித்துல எது உருவாயிருக்கும்? எலும்பு உருவாயிருக்குமா, நரம்பு உருவாயிருக்குமா, எது உருவாயிருக்குன்னு யோசிச்சா, இதுல எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவுடைய வயிற்றுல என் தரிசனம் உருவானது. உன்னை கொண்டு நான் என்னெல்லாம் செய்ய போறேன்ற பிளான் உருவானதுப்பா. அந்த பிளானை போட்டுட்டு தான் உனக்கான எலும்பையே நான் உருவாக்குனேன். ஆமீன். எங்க அம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன உருவாக்கிட்டார். எனக்காகத்தான் எங்க அம்மாவை உருவாக்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் புரியாது. ஆமீன். அப்படி சொல்றேன், எங்க அம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன உருவாக்கிட்டார். எனக்காகத்தான் எங்க அம்மாவையே உருவாக்கினார். ஆமீன். ஆமா. நீங்க எல்லாரும் சாதாரண ஒரு பிள்ளைகள்லாம் கிடையாது. உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய அடைப்பு வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், நம்ம எழும்ப ஆரம்பிச்சோம்னா, நம்ம இயேசுக்காக வைராக்கியம் பாராட்ட ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பா தேசத்துல ஒரு பெரிய அசைவு. நான் எப்படி சொல்லுவேன், நம்ம தான் அடுத்த தலைமுறை. ஆலிலுயா சொன்னவங்கள மற்றும் ஆசிர்வதிங்க. நம்ம தான் அடுத்த தலைமுறைன்னா அம்மங்கெல்லாம் தூக்குறாங்க, வாலிப பிள்ளைகள்லாம் நாங்கெல்லாம் வேற ஜெனரேஷன். அப்படிதான் சொல்லுங்க, நான் தான் அடுத்த தலைமுறை. நம்புறவங்க இருதயத்தின் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை அறிந்து அவருக்காய் ஓடுகிற ஒரு எழுப்புதல் வீரன் நான் தான் சொல்றவங்க. கை தூக்குறவங்களை மட்டும் கையை பிடிச்சிக்கங்க ஏசப்பா. ஆமா, உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். ஆமீன். நம்முடைய தாட்டெல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம கூட இருக்கிற நண்பர்களுடைய சிந்தனைலாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா நம்மளுடைய சிந்தனைலாம் வித்தியாசமா தான் இருக்கும். தெரியுமா? அவனோடதுலாம் உலகம் சினிமா அப்படி இப்படின்னு போயிட்டு இருப்பான். நம்ம எப்படா சர்ச்சுக்கு போவோம், எப்படா மீட்டிங் வைக்கலாம், ஆமா தானே, எப்படா ஆண்டவர் ஆராதிக்கலாம். நம்முடைய தாட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் வித்தியாசமானவங்க. எதிர்பார்த்தது போலவே சாமுவேல் தன்னோட தைல கும்பல் அபிஷேக தைலத்தை வீட்டுக்குள்ள வருகிறான். வீட்டுக்கு வந்த உடனே பெரியவனை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அவன் தான் ராணுவத்தில் இருக்கிறான். ஆண்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுற இவன் தான் இருப்பான். கண்டிப்பா இவன் தான் இருப்பான். அந்த அபிஷேக தைலத்தை அப்படியே அவன் மேல ஊற்ற வரும்போது பரலோகத்துல ஒரு சத்தம், டேய் நிறுத்து, நீ பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். நீ ஹைட்ட வெயிட்ட பணத்தை ஃபேமஸ் போட பார்க்கிற, நான் பார்க்கறதெல்லாம் இருதயத்தை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். ரெண்டாவது ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறான். அவனை பார்த்து கர்த்தருடைய சத்தம், நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. மூணாவது ஒரு மனுஷனை கொண்டு, நான் இவனை 7 பேரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 7 பேரை பார்த்தோம் கர்த்தருடைய சத்தம், இவர்களில் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். அப்படி யோசிக்கிற, தாவீதுக்கு இருக்கிற மாதிரி தான் எலும்பு இந்த 7 பேருக்கும் இருக்கா? தாவீதுக்கு இருக்கிற மாதிரி தான் நரம்பு இந்த 7 பேருக்கும் இருக்கு. தாவீதுக்கு இருக்கிற மாதிரி அந்த தசைகள் இந்த 7 பேருக்கும் இருக்கு. ஆனா அந்த 7 பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒண்ணு. புரிஞ்சுங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிற மாதிரி தான் எலும்பு நரம்பு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. நமக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாமே வெளியில இருக்கவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு. அவன் சொல்லுவா, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதது தரிசனம். நம்புறீங்களா? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது கிருபை. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதது ரட்சிப்பு. அதை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இலவசமாய் அவர் முன் குறித்தபடியினால, அவர் பிரித்தெடுத்தபடியினால, அவர் தெரிந்து கொண்டபடியினால இன்னைக்கு இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். அந்த ஏக்கம் இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். இது இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். சும்மா ஆரம்பிக்கும் போது
அந்த பாப்பாக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கத்தர் கொடுக்க போறாருன்னு. ஆமென். காரணம் அற்பமாக தான் இருக்கும். அப்படி சொல்றேன், திட்டம் போட்டுலாம் இந்த குழு இவங்க ஆரம்பிக்கல. பக்கத்துல கை பிடிச்சவங்களேன், திட்டம் போட்டுலாம் ஆரம்பிக்கல. இவங்க திட்டம் போட்டுலாம் ஆரம்பிக்கல, அவருடைய திட்டத்தினால ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்லவா, உண்மையாகவே நான் நினைச்சாலும் இத்தனை வாலிபர்களை ஒன்னால என்ன சேர்க்க முடியாது. ஸோ அந்த பிள்ளைக்காக நான் சல்யூட் பண்றேன். காட் பிளஸ் யூமா. அந்த மாதிரி அநேக பிள்ளைகள் எங்க சென்னைக்கு தேவை. ஆமென். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க, அந்த அபிஷேகம் உங்களை அடையாளப்படுத்த போகிறது. நீ மறைஞ்சிருந்தாலும் உன் தரிசனத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். நீ யாருன்னு உலகத்துக்கு காட்டுவார். உன்னை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரோ அதை அவர் செய்வார். உன்னை கொண்டு ஆயிரங்கள் மனம் திரும்ப போறாங்க. உன்னை கொண்டு லட்சங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு அடையாளங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு மறித்து போய் இருக்கிறவர்களை கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார். நீ தற்செயலாய் பிறந்தவன் அல்ல, தரிசனத்தோடு பிறந்தவன். நம்புறவங்க சொல்லுங்க, தற்செயலாய் பிறந்தவெல்லாம் இல்ல. இப்போ 7 பேரையும் பார்த்து இல்லப்பா இவங்களை ஒருத்தர் செலக்ட் பண்ணணும்னு ஆண்டி சாமுவேல் டவுட் வந்துருச்சு. ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ. ஈசாய் இந்த கிராமத்துல வேற யாராவது ஈசாயின்னு இருக்காங்களா? ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. இல்லப்பா ஈசாய் நான் மட்டும் தான் இருக்கிறேன். அப்படியா? எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்கு, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரு. சரி உன் பிள்ளைங்க இவ்வளவுதானப்பா அப்படின்னு. என் பிள்ளைங்க ஆமா இல்ல இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். என்ன பண்றான்? அப்பா கொடுக்குற பதில் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐயா நீங்க வந்தது ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு, இன்னொரு பையன் இருக்கிறது ஆடு தகுதி இல்லை, சொல்லாம அனுபவம் இல்லை, சின்ன பையன், அவன் 17 வயசு, இவ்வளோ ஹைட்டு வெயிட் அனுபவம் இல்லை, இவங்களையே ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த சின்ன பையனை செலக்ட் பண்ணவா போறீங்க? அவனுக்கு தகுதி இல்லை. நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்கல, உனக்கெல்லாம் மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்க அப்பா பாஸ்டரா, உங்க அம்மா பாஸ்டர், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தியா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அப்படி ஒருவேளை கேட்கலாம். என்ன தைரியத்துல எந்த துணிச்சல் வந்து நீ மைக்கை பிடிச்சி இயேசுவை பத்தி பேசுற? அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், எந்த தகுதியுமே இல்லை. ஆமா தானே? எந்த தகுதியுமே இல்லை. நான் சொல்லுவேன் ஆமாப்பா எந்த தகுதியும் இல்லை. நீங்க கேட்குற எந்த தகுதியும் என்கிட்ட இல்லை. படிப்பு இல்லை, அழகு இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை, அனுபவம் எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு இருக்கு, தரிசனம் இருக்கு. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். தரிசனம் உருவான நம்புறவங்க மட்டும் தாய் கருவிலே, தரிசனம் உருவானது. Thank you Jesus. தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது. எப்படி பாவம் நன்றி சொல்லுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஐயா உயர்த்தி எப்படி பாவம் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும்
கனமான ஊழியத்தை செய்வதற்கு பெயர் சொல்லி அழைச்சிங்களே ஏசப்பா. ஆமென். அப்படி சொல்லுவேன் அடிக்கடி. என்னன்னா 1900 இப்படி பல காரியங்களை நம்ம வாசிக்கிறோம், அப்படி தானே? இந்த வருஷத்துல எல்லாம் சில மிஷினரிகள் வந்தாங்க. 1700 வருஷத்துல ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து வந்தாரு, ஜப்பான்லேருந்து வந்தாரு. ஆமீன். யாரெல்லாம் அப்படி படிச்சிருக்கிறீங்க? நான் சொல்லுவேன் இதெல்லாம் பழைய கதை. உண்மையாகவே அவங்க வந்தாங்க, ஒரு இடுப்புதல் உண்டாக்கினாங்க. ஆனால் நான் என்னுடைய தாட் என்னன்னா 2024 கோடம்பாக்கத்தில் ஒரு ஆரோன் பாலனை எழும்பனா. ஆமேன்னு சொல்றவங்கள மற்றும் ஆசீர்வச்சிருங்க. சும்மா இருக்கவங்க அப்படியே விட்டுருங்க. ஆமேன்னு சொல்றவங்க. இப்படிப்பட்ட ஒரு எடுப்புதல் வீரனை கர்த்தர் எழுப்புனாரு. ஆமேன். ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்றன்ற பேர்ல ஒரு சீசன், எல்லாத்துக்கும் ஒரு சீசன் வச்சிருப்பாருப்பா. உனக்கு இந்த சீசன் அது அட்வைஸ்லாம் இல்லை, பயங்கர பொறாமை. நம்ம மேல யார் மேல கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்காரோ அவங்க மேல பயங்கரமான பொறாமை எல்லாருமே படுவாங்க. என்னம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்போ சில வந்து அட்வைஸ்ன்ற பேர்ல சொல்லுவாங்க என்னன்னா, இப்போ உன்னுடைய சீசன்பா, அடுத்தது உன்னை விட ஒரு சூப்பரா ஒரு பாட்டு போடுறவன் வருவான். அப்போ எல்லாரும் உன்னை விட்டுட்டு, ஆண்டவரே உன்னை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவார், உன் காலம் வரைக்கும் அப்படியே உன்னை யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் உன்னை யாரும் கூட மாட்டேன். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஏசுப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவீங்களா? எல்லாம் சொல்றாங்க, ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க யூஸ் பண்ணிட்டு. ரொம்ப போய் அழுதேன், ஏசுப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்களா ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட என்ன மீட்டிங்கு கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஐயா என்ன பண்ணணும்? எனக்கு எதுவும் பண்ண வேணாம், டைம் மட்டும் ஒரு 2 மணி நேரம் கொடுத்துருங்க போதும். ஆமீன். அது மட்டும் தான் நான் சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுக்குற வார்த்தை, என்னுடைய டெஸ்டிமனி, இந்த பாடல் எல்லாமே தினம் மீட்டிங் காலைல சாயங்காலம் அப்படி டெய்லி போயிட்டே இருக்கிறோம். தினமும் காலையும் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் நிற்கிறோம். காலெலாம் பயங்கரமாக வலிக்கும், தூக்கமே இல்லை, ரொம்ப டயர்டு, ஓடினே இருக்கிறோம். நாளைக்கு மட்டும் 4 சர்ச்சில் பேசுகிறேன். ஸோ ரெஸ்டே இல்லாமல் தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்காக ஓடுறது ரொம்ப தூக்கம் இல்லைன்னு பரவாயில்ல. இந்த வயசில் உடம்பு வர எங்கே ஓட போகிறோம்ல, அவன்கிட்ட நன்றி. இப்போ இந்த வயசில் கரெக்டாக கொண்டு வந்தீங்களா, அதுக்காக நன்றி. வயசானதுக்கு அப்புறம் கொண்டு வராமல் இல்லை, வாலிபத்திலேயே நீ எங்கே அனுப்பினாலும் ஓடுறேன். இப்படி சொல்லுவேன், எந்த கிராமத்துக்கு பஸ்ஸே போகலையோ அங்கே அனுப்புங்க, நான் போகிறேன். பெரிய பெரிய கூட்டத்துக்கு அனுப்புறதுக்கு ஃபேமஸ் ஆனவங்களாம் அனுப்புங்க ஏசப்பா. ஐ மீன் சின்ன சின்ன இடத்துக்கு. நேற்றுலாம் பாருங்க வெறும் பாட்டிங்க தான், நிறைய பாட்டிங்க இருந்தாங்க. 2 மணி நேரம் சூப்பராக டான்ஸ் ஆனாங்க பாருங்க பாட்டிங்க. பாட்டிங்களுக்கே 2 மணி நேரம்னா நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்களே, உண்மையாக மைக்கில் என் கையிலேருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கொடுத்துருவேன், சரிங்களா? எப்படியாவது ஒரு தாக்கத்தை, ஐ மீன் எப்படியாவது கர்த்தர் வைத்திருக்கிற இந்த தரிசனத்தை தட்டி எழுப்பி விடணுன்ற என்னுடைய ஒரு பாரமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் என்ன இப்படிலாம் ஓடுறோமே, நீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவீங்களா ஏசப்பான்னு போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுவுறேன். நம்ம வேற யார்கிட்ட அழுவ முடியல. நம்ம அழுவுற ஒரே இடம் யாரு தான்? சண்டை போடுற இடம் யாரு தான்? உரிமையா கேட்குற இடம் எங்க? அப்பா தான். அவர் என்ன பார்த்து என் காதில் ஒரு சத்தம் என்னன்னா, டேய் நான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறவர்லாம் இல்லப்பா, தூக்கி போட்டதை எடுத்து யூஸ் பண்றவர். தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். இன்னொருத்தர் இருக்கிற ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் டேய் ஒழுங்கா அவனை போய் என்ன பண்ண, ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வா. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அவரை அடைத்திருக்கிறார். ஐ மீன் இப்போ எந்த அண்ணன்கள் நம்மளை ஒரு மாதிரி அற்பமாக பேசினா அதே அண்ணன் அவனை கூப்பிட்றதுக்கு ஓடுறான். அதான் எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, இவர்களால் தாழ்த்தப்பட்டேனோ அவர்களால் உயர்த்தப்பட்டேனே. உன்னை யார் என்ன வேணா சொல்லட்டும். ஐ மீன் சில நம்மளை காயப்படுத்துறாங்க, சில நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா, அது நல்லது. நம்ம அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்படி பார்த்தவங்க நம்மளை வேற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸ்டேட்டஸ் போடுவோம் தெரியுமா, யார் எதுக்கு ஸ்டேட்டஸ் போடணும், யாராவது பார்க்கணுன்றதுக்காகவே ஸ்டேட்டஸ் போடுவோம். கரெக்டா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யறத, நம்மளை உயர்த்துறத மற்றவங்க பார்க்கணும்.
அதுவும் என்னை பார்த்து நீ வேஸ்ட்னு சொன்னா தெரியுமா, அவன் பார்க்கணும். அதுக்காகவே ஸ்டேட்டஸ் போடுவோம். போட்டுட்டு சும்மா இல்லாம அவன் பார்த்தானான்னு செக் பண்ணுவோம் தெரியுமா. அதுக்கே சில ஆட்கள் வேணும். எத்தனை பேருக்கு புரியுதுல்ல? அதுக்காகவே சில ஆட்களை கர்த்தர் அவரே எழுப்பி வைப்பார். அதுக்காகவே சத்துருக்களை அவரே உருவாக்கி விடுவார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அப்படின்னா சத்துருவை முதல்ல ஆயத்தப்படுத்திடுவார். ஆமென். ஓடி வரா தாவீது போயிட்டு, ஐயோ என்ன கூப்பிட்டாரா ஓடி வந்த உடனே 7 பேர்த்த பார்த்து இவன் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு 8ஆவது ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். இப்ப அப்பா அம்மா காதுல கேட்ட சத்தெல்லாம் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. 7 முறை இதே சத்தத்தை தான் கேட்டாங்க. சரி, இவங்களையே தெரிந்து கொள்ளாதவங்க இவனை தெரிந்து கொள்ளவா போறாங்கன்னு சொல்லி அசால்ட்டா இருந்தாங்க பாருங்களேன். நான் சொல்லுவா, உங்க மேல நிறைய பேர் அசால்ட்டா இருக்கலாம், ஆனா உங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதமே நீங்க தான். உங்களாலதான் உங்க குடும்பம் பெருமைப்பட போகிறது. உங்களை தான் கர்த்தர் பெரிய ஜாதியை மாற்ற போகிறார். உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பேரை தான் கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்ற போகிறார். ஆமென். தகுதி இல்லாத, அனுபவம் இல்லாத ஒரு மனுஷனையும் கர்த்தர், இப்படி சொல்றேன், ஒரு மனுஷனை கர்த்தர் கையில எடுத்துட்டாருன்னா, ஆமென், இது வரைக்கும் அவன் வாழ்நாள்ல பார்க்காத உயரத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்க வைப்பார். இது வரைக்கும் அவன் காதால கேட்காத சாட்சி எல்லாம் கேட்க வைப்பார். இது வரைக்கும் அவன் நினைச்சு கூட பார்த்திருக்காத அளவுக்கு உயர்த்தி வைப்பார். எங்களை மாதிரி நாங்களாம் நினைச்சு கூட பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கனவு கூட நினைக்கல. என்னோட டெஸ்டிமனி நிறைய பேருக்கு தெரியும்ல? யாருன்னு தெரியும் டெஸ்டிமனி? ஆமா, அவங்க கொடுத்த நேரம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஸோ என்னோட டெஸ்டிமனி வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஏசுன்னா யாருன்னு தெரியாத குடும்பத்தில் பிறந்தேன். ஏசுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னோட குடும்பத்தோட தொழிலே குப்பை பொறுக்கிறது தான். குப்பை பொறுக்கிற குடும்பத்தில் தான் கர்த்தர் எங்களை எடுத்தார். பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தோம், குப்பை பொறுக்க வாழ்ந்துட்டு இருந்தோம், எந்த தகுதியுமே இல்லாத வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் எனக்குள்ள கர்த்தர் தரிசனத்தை வைத்து, இவன் ஆண்டவரை ஊழியம் செய்ய போறவன், இவன் ஆண்டவரை ஊழியம் செய்ய போறவன், இவன் ஆண்டவரை ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லி, இல்லப்பா இவன் இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டு குப்பை பொறுக்கிட்டு இருந்த என்ன இவன் தான். அடிக்கடி சொல்லுவேன், குப்பை பொறுக்கின என்னையே கர்த்தர் உயர்த்தி வைக்க முடியும்னா உங்களெல்லாம் சூப்பரா உயர்த்துவார். ஆமென் சொல்றவங்களை மட்டும்தான் ஏசப்பா நீங்க உயர்த்த போறீங்க. பிச்சை எடுத்த என்னையே உயர்த்தி வைக்க முடியும்னா உங்களெல்லாம் வேற லெவலில் உயர்த்துவார். மறுபடியும் ஆமென் சொல்ற பிள்ளைகளை மட்டும் ஆசிர்வதிங்க. யூத்துக்குன்னு ஒரு தனி திமிர் இருக்கு. அது வந்து செம்மையா இருக்கும் ஆராதிக்கிறதுல. அங்க நின்று ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கிறீங்களோ சீக்கிரம் கர்த்தர் அங்கிருந்து தூக்கி உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்துவார். கேட்டிருக்கோம் இல்லையா, ஆராதனை வீரனுக்கு ப்ரொமோஷன் நிச்சயம். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஃபாதரை பாட்டு. நான் அப்படிதான் பைத்தியக்கார மாதிரி ஆராய்ச்சிருப்பேன். எங்க ஆண்டவரே, ஆராதனை வீரனுக்கு ப்ரொமோஷன் நிச்சயம் பாட்டு தான் பாட முடியுது. உண்மையாகவே ப்ரொமோஷன் நிச்சயம்டான்னு சொல்லி முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். ஆமென். நான் எழுதின ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பாடல், என் தாய் உருவாக முன்னே என்கிற பாடல், இது வரைக்கும் 82 லட்சம் பேரை, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் திருச்சபைகளுக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாடலை ஆண்டவர் குப்பை பொறுக்கின ஒரு மனுஷனை எடுத்து கையில் எடுத்து பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். ஏன் நம்ம எழுதின பாட்டெல்லாம் ஏதாவது சர்ச்சில் பாடுவாங்களான்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இன்னைக்கு இந்த பாட்டை பாடாத சபையே இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நிறைய பேருக்கு பொறாம தானே கைத்தட்ட மாட்டீங்க. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல குப்பை பொறுக்கிட்டு இருந்த கோணி பைய போட்டுட்டு, ஒரு காலத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், கூடாரத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன், எந்த தகுதியுமே இல்லை. என்ன ஆண்டவரே நீங்க கையில் எடுத்தீங்க? ஏன் மேலே ஆண்டவர் இவ்வளவு அன்பு, ஏன் மேலே ஆண்டவர் இவ்வளவு பாசம். ஒரு இடத்துலலாம் இன்னைக்கு வேற மாதிரி பாக்குறாங்க. நான் அன்னைக்கு எங்க வாழ்க்கை குப்பை கூட, இன்னைக்கு கர்த்தர் அப்ப கூட ஏமாத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ பெருசா படிக்காம இருக்கலாம், உங்க அப்பா அம்மா உனக்கு பெருசா சொத்து சேர்த்து வைக்காம இருக்கலாம், நல்ல பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், உன் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய டிகிரி இல்லாம இருக்கலாம், நல்ல வீடு கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லவா, உங்களுக்குள்ள கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. இந்த தரிசனம் எதெல்லாம் நீங்க பார்த்து ஏங்குறீங்களோ, இதெல்லாம் நல்லா இருக்கும்னு ஏங்குறீங்க தானே? இல்லை? ஆமா. எத்தனை பேர் அப்படி ஏங்குறீங்க? இதெல்லாம் கிடைச்சா ஒருத்தர் கூட ஏங்கலையா?
ஒரு ஏக்கருக்குள்ள இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம், எதெல்லாம் நீங்க பார்த்து ஏங்குறீங்களோ அதெல்லாம் உங்களை பார்த்து ஏங்குது. பாட்டிங்க சூப்பரா ஆமேன்னு சொன்னாங்க நேற்று. கத்த நல்ல வரைக்கும் இப்ப நம்புறீங்க. ஆமேன். உலகத்தை கலக்க போறவங்க இங்கிருந்து கத்தர் எழுப்ப போகிறார். ஒரு 2 கையை உயர்த்தி நான் முடிக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் கரத்தை உயர்த்தி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாக சொல்றேன். என் வாழ்க்கையை நான் இயேசு கொடுக்குறேன்றவங்க தாவீது அப்படியே முழங்கால் படிட்டு 2 கையை உயர்த்தி சாமுவேல் அபிஷேக தைலத்தை ஊற்ற போகும்போது என்ன பண்ண போறீங்க? உன ராஜா என்ன ராஜா அபிஷேகம், அதுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்லாம் சொல்லல. என்ன ராஜா அபிஷேகம் பண்ண போறீங்க? எனக்கு தகுதி இல்லை, உண்மைதான். ஆனா இந்த அபிஷேகம் என்ன தகுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய் தன்னுடைய வாழ்க்கையை கூட இப்படி சொன்ன, ஆண்டவரே இன்னைக்கு நான் எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னா என் கையை உயர்த்தல. சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க நான் கை தூக்கல. சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க நான் கை தூக்கல. என்ன கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பான்னு கை தூக்கி இருக்கிறேன். என்ன கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா. அப்படி கண்களை மூடி என் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றவங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. இன்னைக்கு கர்த்தர் சிலர் அடையாளப்படுத்தி அவர் சொல்ற வார்த்தை இவன் தான் அப்படி சொல்ற. உங்க காதுகள் இந்த சத்தம் கேட்கும், இவன் தான் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறவன், நான் தேடி வந்திருக்கிற தாவீது இவன் தான் சொல்லுகிற ஒரு சத்தம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதோ. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதோ. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. கண்ண முடி அவரை பார்த்து, நீங்க போது எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, வேறு ஆசையே சொல்றேன். இன்னைக்கு சிலரை அபிஷேகம் பண்ண போகிறார். யாரெல்லாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவங்க மற்றவங்க கையை உயர்த்தி வேடிக்கை பார்த்து, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் நான் சொல்றவா, அந்த அபிஷேகம் தான் உன்னை அடையாளப்படுத்த போகுது. வேற எதுவும் உன்னை உயர்த்தாது. கர்த்தர் இன்னைக்கு உன் மேல ஊற்றப்படுற இந்த அபிஷேகம் இருக்கு தெரியுமா, இந்த அபிஷேகம் உன்னை அடையாளப்படுத்த போகுது. அநேகருக்கு நீ யார் என்பதை காட்ட போகிறது. இன்னைக்கு நீ புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கலாம், இன்னைக்கு நீ ஒண்ணுக்கும் தகுதி இல்லாதவனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன் மேல ஊற்ற போற இந்த அபிஷேகத்தை அநேகர் கண்டு ஓடி வர போகிறார்கள். அப்படியே நீங்க பேசுங்க, அந்த பாட்டு பாடும்பொழுது நீங்க பேசிட்டு இருங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறதை உங்களால உணர முடியும். எலும்புகள் உருவாகல், நரம்புகள். நீங்க சொல்லுங்க அப்படியே, ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்க, நான் வரல, என்ன கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பான்னு வந்திருக்கிறேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் ஆமாமா தரிசனம் உருவானது, தரிசனம் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படி பாவுமக்கு நன்றி வாழ்க்கை முழுவதோ சொல்லுங்க, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதோ. இதோ நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்றேன். பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் செய்வேன்.
உன் கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை பார்க்க போறாங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவர் இதோ இப்பொழுது அந்த சாமுவேல் அன்னைக்கு தன்னுடைய கொம்பின் அபிஷேகத்தை தாவீது மேல ஊற்றினது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சிலரை தன்னுடைய கொம்பின் அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணுவதற்காக வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இவனா ஆண்டவரே, இவனா, இந்த பிள்ளையா, இந்த பிள்ளையா, இந்த பிள்ளையா, இந்த பிள்ளையா, இந்த பிள்ளையா, இவனான்னு கேட்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு சொல்றவர். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லு, சொல்ல வார்த்தையே இல்ல. இங்க போது என் வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவுமக்கு நன்றி சாமா சொல்ல வார்த்தையே இங்க போதும், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நிரப்புங்க நிரப்புங்க அபிஷேகத்தை நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. அபிஷேகத்தை நீங்க அடையாளப்படுத்த போறீங்க. நீங்க போது உயர்த்தி உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடு. யாரெல்லாம் சொல்ல போறீங்க? உங்களுக்காக நான் ஓட போறேன்ப்பா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே அழைத்தீரே சேவைக்கு என்னை அழைத்தீரே அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். ஆண்டவரே உம்மைத்தான், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி நினைக்கிறேன், பலியாகி நினைக்கிறேன், பலியா பலியாகி பரலோகம் இறந்தி இதான் நான், இதான் என்னுடைய குடும்பம், இதான் என்னுடைய சூழ்நிலை, இதான் என் படிப்பு, இதான் என்னுடைய பேக்ரவுண்ட், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்னை கொண்டு எதை செய்ய முடியும்னு நீங்க செஞ்சிருங்க. என் வாழ்க்கைய, எதிர்காலத்தை, என் வாலிபத்தை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன், முழுசா உங்களுக்கு கொடுக்குறேன். என்னையும் ஏதாவது செய்ய முடியும்னா, என்னை கொண்டு ஏதாவது நீங்க மகிமைப்பட முடியும்னா நீங்க செஞ்சிருங்க. ஆண்டவரே எல்லா துதிகர மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.